விற்கிறவங்க வாங்குறவங்க, விற்கிறவங்க சரியான விலை, வாங்குறவங்களும் வந்து சரியான விலையில் வாங்கணும் அப்படின்னா பொதுமக்களுக்கு இந்த பழக்கம் இல்லை. ஒரு மதிப்பீட்டாளரை அணுகி இந்த வேல்யூ என்னன்னு கொஞ்சம் கேட்டு வாங்குங்க அப்படின்ட்டு. ரெண்டாவது, ஏற்கனவே வந்து சொத்து வாங்கணும்னா வக்கீலுக்கு ஃபீஸ் கொடுக்கணும், டாக்குமெண்ட் ரைட்டருக்கு ஃபீஸ் கொடுக்கணும், சர்வேயருக்கு ஃபீஸ் கொடுக்கணும், வருவாய் அலுவலர்களுக்கெல்லாம் வேலை பார்க்குறதுக்கு போயிட்டு வர வேண்டியிருக்கு. அதெல்லாம் எல்லா இடத்துலையும் செலவு இருக்குது. இதில் வேல்யூவர் வேறு சேர்த்துக்கணுமா அப்படின்னா, சொத்து வாங்கும்போது இவங்களுக்கெல்லாம் சின்ன சின்ன ஃபீஸ் இதெல்லாம் கொடுத்தீங்கன்னா கண்ணுக்கு தெரியாமல் பெரிய தொகையை நீங்கள் நிச்சயமாக மிச்சம் பண்ணுவீங்க. ஓவர் பெய்டு பண்ணுறது தவிர்க்கப்படும். அதனால் வந்து ஒரு சொத்து வாங்கும்போது ஒரு இன்வெஸ்டராக அல்லது சொத்து வாங்கும்போது அனைத்து எக்ஸ்பர்ட்டோட துணையோடு நீங்கள் வாங்குறது நல்லது. அதனால் வந்து நிச்சயமாக நீங்கள் மதிப்பீட்டாளரோட துணை கொண்டு ஃபேர் வேல்யூவை கண்டுபிடிங்க. இப்போ அடுத்து அண்ணன்கிட்ட என்ன கேள்வினா, இந்த சொத்து இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்லிடுங்க. இது விற்கிறவங்களுக்கும் வாங்கவங்க ரெண்டு பேருக்குமே நன்மை. ஏன்னு கேட்டிங்கன்னா, நம்ம சொல்ல போகிறது ஃபேர் வேல்யூ தான். இப்போ நீங்களே அந்த ரேட்டில் தான் நீங்கள் விற்கிறோம், நாங்கள் உங்களை கம்பல் பண்ணல, அவரை வாங்குறவரையும் நம்ம கம்பல் பண்ண போகிறது இல்லை. ஃபேர் வேல்யூனா என்னன்னு சொல்லிடுறோம். உங்கள் தேவை அவசியம் உங்களுக்கு வாங்கி ஆகணுமா, நீங்கள் கொஞ்சம் அதிகம் கொடுத்து வாங்கிக்கோங்க. அப்போ அர்ஜென்ட்டாக வித்துட்டு போனோமா அவர் கொஞ்சம் குறைச்சி விற்கட்டும், அது பிரச்சனை இல்லை. ஆனால் அப்நார்மலாக குறைச்சி வித்துட்டு போயிடக்கூடாது. இந்த ஃபேர் வேல்யூவை தெரிஞ்சுக்கோங்க, அதில் நீங்கள் மேலே போங்க கீழே வாங்க. அந்த முடிவை நீங்கள் எடுக்கிறப்ப உங்களுக்கு ஒரு பெரிய லாஸ் ஏற்படும். ஆமாம். ஆக நீங்கள் என்ன, உங்கள் பொருள் உங்கள் பணம், அதிகமாக பொருளை விற்கணுன்னாலும் உங்கள் பொருள் விற்றுக்கங்க, உங்கள் பணம் நீங்கள் கொடுத்து வாங்கினா வாங்கிக்கோங்க. ஆனால் என்ன ஃபேர் வேல்யூ அப்படின்றது உங்கள் மைண்டில் இருக்கணும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கணும். இப்போ அடுத்தது நம்ம மக்களுக்கு நிறைய என்ன தேவைப்படுதுன்னா, சொத்தை விற்கும் போது இந்த லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸு இது நம்ம மதிப்பீட்டாளர் வாயில் கேட்டுக்கிறது ரொம்ப நல்லது. நிறைய பேர் ஆல்ரெடி என்கிட்ட இந்த கேள்விகளெல்லாம் கேட்டுக்கிறாங்க. நான் தான் இன்னும் வீடியோ போடாமல் இருக்கேன். அதுக்கான உகந்த நபரே அது தெளிவாக சொல்லுவார். ஆனால் லாங் டைம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் என்ன, ஷார்ட் டைம் கேபிட்டல் கெயின் அது கேபிட்டல் கெயின் டேக்ஸ். அது வந்து இது யாருக்கு பிரச்சனையான ஒரு விஷயம்னா, ஒரு சொத்தை விற்கிறப்ப அவங்க கவனத்தில் கொள்ள வேண்டிய விஷயம் வந்து கேபிட்டல் கெயின் டேக்ஸ். இப்போ ஒரு சொத்தை விற்கிறீங்கன்னா, நீங்கள் விற்கிறப்ப எப்பயோ முதலீடு பண்ணீங்க, இன்னைக்கு விற்று அதில் ஓரளவு லாபம் எடுக்கிறீங்க. இப்போ அந்த லாபத்துக்கு கவர்மெண்ட்டுக்கு, இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டுக்கு நம்ம ஒரு டேக்ஸ் கட்டணும். இதை எப்படி கணக்கு பண்ணணுன்றதுக்கான வழிமுறைகள் இருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஆனால் நீங்கள் 10 லட்சம் ரூபாய்க்கு ஒரு பிளாட் வாங்குறீங்க. எப்போ 2010 வாங்கியிருக்கீங்க, 2020 20 லட்சம் ரூபாய்க்கு அதை விற்கிறீங்க. 10 லட்ச ரூபா லாபம் வருது. 10 லட்ச ரூபாய் லாபம் வருதுன்னு நீங்க நினைக்கிறீங்க. ஆனா கேபிட்டல் கெயின் டாக்ஸுக்கு லாபத்தை கணக்கு பண்றதுக்கு வேற ஒரு வழி இருக்கு. இப்ப இந்த 10 லட்ச ரூபாவை ஒருவேளை நீங்க கவர்மெண்ட் செக்யூரிட்டிஸ் சொல்லக்கூடிய அந்த மாதிரி ஒரு செக்யூரிட்டி டெபாசிட், அதுக்கு 7% 8% ஏதோ ஒன்று இருந்திருக்கும். அந்த ஆர்பிஐல எவ்ரிடே பப்ளிஷ் பண்றாங்க. அந்த ரேட்ல நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருந்தீங்கன்னா இந்த 10 லட்சத்துக்கு வருஷத்துக்கு 8% வச்சுப்போம். உதாரணத்துக்கு இந்த 10 லட்சத்துக்கு வருஷத்துக்கு 80,000 உங்களுக்கு கிடைச்சிருக்கும். அது இன்னும் குமுலேட்டிவாக போட்டிங்கன்னா இப்போ கிட்டத்தட்ட ஒரு உதாரணத்துக்கு 15 லட்சம் இன்னைக்கு வருதுன்னு வச்சுப்போம். அப்போ லாபம்ன்றது இந்த 5 லட்சம் தான். அதுவும் இல்லாமல் இதுக்கு நடுவில் வந்து யாரோ என்கரேஜ் பண்ணாங்கன்னு ஃபென்சிங் போட்டிருப்பீங்க. இதை பாதுகாக்கிறதுக்காக ஒரு 20,000 30,000 செலவு பண்ணியிருப்பீங்க. இதெல்லாம் அதே மாதிரி இண்டெக்ஸ் பண்ணி கழிக்கலாம். சரி, இதெல்லாம் கழிச்சு மிச்ச நிக்கிறது தான் உங்க கேபிட்டலுடைய கெயின். அந்த கேபிட்டல் கெயின்ல லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின் என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வாங்கின சொத்தை 2 வருஷம் பொறுத்து வித்தீங்கன்னா லாங் டேர்ம் கேபிட்டல் கெயின், 2 வருஷத்துக்குள்ள வித்தீங்கன்னா ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின். 2 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சுன்னா இந்த லாபம், அதாவது நம்ம சயின்டிஃபிக்கா இவங்க சொல்லியிருக்க மெத்தட்ல கணக்கு பண்ணி எவ்வளவு லாபமோ அந்த லாபத்துல 20% கேபிட்டல் கெயின் டாக்ஸா கட்டணும். ஷார்ட் டேர்மா இருந்ததுன்னா இதை வந்து உங்களுடைய வருமானமாக சேர்த்துப்பாங்க. அதாவது உங்களுடைய வருமான வரிக்காக நீங்கள் வருமானமாக காமிக்கிறீங்களே, அந்த வருமானத்தோட சேர்த்துரும். நீங்கள் ஒருவேளை 30% ஸ்லாப்ல இருந்தீங்கன்னா 30% டேக்ஸ் வரும், 10% இருந்தீங்கன்னா 10% வரும். இதான் வித்தியாசம். ஆனால் இதுக்கான அந்த லாபத்தை கண்டுபிடிக்கிற மெத்தட் ஒன்று தான் கேபிட்டல் கெயின் டேக்ஸில். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ ஷார்ட் டேர்ம் கேபிட்டல் கெயின் டேக்ஸ் வருது. இப்போ வந்து அது வந்து மொத்தமாகவே கட்டாமல் மறைக்கலாம் முடியுமா? ஏதாவது இண்டெக்ஸ் எல்லாம் சேர்த்து இந்த நீங்கள் சொல்கிறீங்களா செலவெல்லாம் காட்டி? அதாவது அந்த மாதிரி வந்து பண்ண முடியாதுங்க. அதாவது பண்ண முடியுமா முடியாதான்னு கேட்டால் வழிகள் இருக்கலாம். அந்த மாதிரி ஃபேராக பண்ண முடியாது. ஏன்னா இதை வந்து இதுக்கு மேலே ஸ்க்ரூட்டினி பண்ணுவாங்க, எல்லாமே இருக்குது. ஓரளவு பண்ணலாம். நியாயமான விஷயங்களே இருக்குது இதில். அதையும் நிறைய கவனிக்காம விட்டுருவாங்க. இதில் ஒரு கிணறு எடுத்திருப்பாங்க,
மறந்துருப்பாங்க. அந்த அமௌண்ட்டை போடலாம். ஒருவேளை இவங்க மறந்துட்டா கூட எந்த வருஷம் எடுத்தாங்கன்னு சொன்னா அந்த வருஷம் கிணறு எடுக்கிறதுக்கு எவ்வளவு செலவாயிருக்கும்ன்றதை நம்ம கழிக்கலாம். இதுல அது ரொம்ப பள்ளமா இருந்திருக்கும், மண்ணு கொடி தூக்கியிருப்பாங்க. இது நியாயமான ஒரு செலவு. இந்த செலவு வந்து நீங்க 10 வருஷம் முன்னாடி பண்ணியிருந்தீங்கன்னா நீங்க அன்னைக்கு பண்ண 10 ரூபாய் நீ 15 ரூபாய் வரும். இந்த மாதிரி அதாவது காஸ்ட் இண்டெக்ஸ்ன்னு சொல்றாங்க. அதனுடைய இன்றைய மதிப்பு போடணும். அந்த மாதிரி நியாயமான முறையிலேயே இதை குறைக்கிறதுக்கான வழிகள் இருக்கு. அதை வந்து ஒரு வேல்யூரால சிறப்பாக செய்ய முடியும். அடுத்து நான் இன்னொரு டவுட் என்னன்னா, அந்த இப்போ நீங்கள் வங்கியில் லோன் விஷயமா மதிப்பிடுவீங்க இல்லையா? இப்போ லோன் வேணுன்றதுக்காக மதிப்பை கூட்டியெல்லாம் கொடுக்குற மாதிரிலாம் நடக்குன்னு சொல்கிறாங்க. அதாவது அது சம்பந்தமாகவும் கொஞ்சம். அதாவது இது இப்போ இங்கே விஷயமே என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இந்த பேரலல் எக்கானமி இருக்குது. பேரலல் எக்கானமியால் ஒரு சொத்துடைய மதிப்புன்றது யாருக்குமே சரியா தெரியறதில்லை. அதனால தான் வந்து வேல்யூன்ற ஒரு ரோலே இருக்குங்க. இல்லைன்னா பத்திரத்தை பார்த்துட்டு போகிறாங்க. வேல்யூன்ற ரோலை எதனாலனா இதில் தெளிவில்லாதனால தான். இப்போ இதை வந்து சிலதை வந்து நம்ம மார்க்கெட் ரேட் என்கொயரி பண்ண சொல்லும் போது நான் 10 ரூபான்னு சொல்லலாம், அதே 100 ரூபான்னு சொல்லலாம். ஆனாலும் இதை மாதிரி இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துடலாம், இன்னைக்கு லோன் வாங்கிடலாம். திரும்பி அவங்க லோனை கட்டலை அப்படின்னும் போது இது எல்லாமே வெளியே வந்து தான் ஆகும். அதனால வேல்யூவர்ன்றவங்க ஃபர்ஸ்ட் வந்து இன்டெகிரிட்டி, இதுதான் இதில் வந்து தொழிலுடைய என்ன சொல்றது இன்வெஸ்ட்மெண்ட் எல்லாமே அதான். ஒன்னே ஒன்று நேர்மை தான் இந்த தொழிலுடைய பஞ்ச் லைனே. அதான் பஞ்ச் லைன் மட்டும் இல்லை, அதுதான் இந்த தொழிலே. இல்லைண்ணா இப்போ வந்து அப்படி இருக்கவங்க பண்ண மாட்டாங்க. 80% லோன் வேணுன்றதுக்காக நிறைய மதிப்பு போட்டு தருவார் வேல்யூ. அதாவது பொதுவாக யாரும் பண்றது இல்லைங்க அந்த மாதிரி. எங்கேயாவது ஒன் ஆஃப் இடத்துல நடந்திருக்கலாம். அவர் வந்து பணத்துக்காக கொடுத்தாரா, அவர் மிரட்டி வாங்கினாங்களான்னு கூட தெரியாது. பல விஷயங்கள் இருக்கு. எங்களுக்கே கூட சில டைம்ல வந்து கொடுத்துதான் ஆகணும் அப்படின்ற கால்லாம் கூட வரும். நம்ம எல்லாத்தையும் கையில் எடுத்து கொடுத்துருவோம். அப்பா நான் வந்து யார் கொடுக்குறாங்க வாங்கிக்கோங்கன்னு சொல்லிடுவோம். இதுதான் நம்ம ஸ்டைல். இல்லை அது அந்த வங்கிக்காக நீங்கள் பண்ணுற அந்த மெத்தடாலஜியை சொல்லுங்கள். வங்கிக்கு இப்போ வங்கியில் 2 விதமான கடன் இருக்குங்க. ஒன்று வந்து நீங்கள் தொழிலுக்காக வாங்குற கடன். அதாவது உங்களுடைய ஒரு இதை செக்யூரிட்டியாக கொடுப்பீங்க. செக்யூர்ட் லோன் வாங்க. அதாவது உங்களுக்கு ஒரு கடன் கொடுக்குறாங்க, அதுக்கான செக்யூரிட்டி உங்ககிட்ட வாங்கிக்கிறாங்க. செக்யூர்ட் லோன் சொத்து கொலாட்ரல் செக்யூரிட்டினா. கொலாட்ரல் செக்யூரிட்டினா இப்போ உங்களுடைய பிஸ்னஸ், உங்களோட ரியல் எஸ்டேட் பிஸ்னஸ்க்காக நீங்கள் 1 கோடி ரூபாய் தேவைப்படுது. 1 கோடி ரூபாய் நீங்கள் வாங்கலாம். நீங்கள் 1 கோடி ரூபாய்க்கு தகுந்த செக்யூரிட்டி அவங்களுக்கு கொடுக்கணும். ஒரு பேங்க்லேயும் ஒரு ரூல் இருக்குங்க. அதான் நீங்கள் கொடுக்குற செக்யூரிட்டியில் 50% லோன் கொடுக்குற பேங்க் இருக்கு, 90% லோன் கொடுக்குற பேங்க் இருக்கு. அது லோனை பொறுத்து உங்களோட ஹிஸ்ட்ரியை பொறுத்து அதை முடிவு பண்ணுவாங்க, உங்களோட கிரெடிட் ஹிஸ்ட்ரியை பொறுத்து. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு 50% கொடுக்குறாங்கன்னா 2 கோடிக்கான சொத்து மதிப்பை அவங்களுக்கு வந்து நீங்கள் மார்க்கேஜ் பண்ணி கொடுத்தீங்கன்னா, அடமானம் போட்டு கொடுத்தீங்கன்னு சொன்னால் 1 கோடி லோன் உங்களுக்கு கொடுப்பாங்க. உங்களோட பிஸ்னஸ் எல்லாத்தையும் மற்றதெல்லாம் ஸ்டடி பண்ணுவாங்க. இந்த செக்யூரிட்டி பர்பஸ்க்காக இதை வாங்கிப்பாங்க. சரி, இந்த பார்ட்டை இது ஒன்றுங்க. இது கொலாட்ரல் செக்யூரிட்டி. இன்னொன்று பிரைமரி செக்யூரிட்டி. பிரைமரி செக்யூரிட்டின்னு என்னன்னா, நீங்கள் வங்கிக்கிட்ட கடன் வாங்கி ஒரு சொத்தை உருவாக்குறீங்க. உங்ககிட்ட ஒரு பிளான்ட் இருக்குது, வீடு கட்டலான்னு முடிவு பண்ணுறீங்க, உங்ககிட்ட காசு இருக்குது. நீங்கள் வங்கிக்கிட்ட போய் கடன் வாங்கி அந்த வீடை கட்டணும். அதுக்கு கொஞ்சம் ப்ராசஸ்லாம் இருக்குது. அதாவது அதுக்கு சரியான அப்ரூவல் இருக்கணும். உங்களுக்கு இடத்துக்கு அப்ரூவல் இருக்கணும், உங்கள் பில்டிங்க்கு அப்ரூவல் இருந்தால் உங்களுக்கு கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு லோன் கொடுப்பாங்க. அதை வச்சு எல்லாத்தையும் உடனே கொடுத்துட மாட்டாங்க. உங்களுக்கு உங்களுடைய எஸ்டிமேட் 25 லட்சம் அப்படின்னா நீங்கள் பேஸ்மெண்ட் லெவலுக்கு வந்தால் 5 லட்சம், ரூப் போட்டிங்கன்னா 10 லட்சம், அந்த மாதிரி பிரித்து வேலையை ப்ரோக்ரஸ் பண்ணுறதை வச்சு கொடுப்பாங்க. அது எவ்வளோ ப்ரோக்ரஸ் ஆகிருக்கு வேலைன்றதுக்கும் வேல்யூவர் தான் சர்டிஃபிகேட் கொடுக்கும். அதை பேஸ் பண்ணி தான் ரிலீஸ் பண்ணுவாங்க அமௌண்ட்டு. எவ்வளோ கன்சிஸ்டன் ஆகிருக்கு வேல்யூ தான் கொடுக்கும். ஆமாம், அதோட மாதிரி. ஏன்னா இந்த விஷயத்தில் என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த பிரைமரி செக்யூரிட்டி ஹவுசிங் லோன்னு சொல்கிறாங்க இல்லைங்களா, அதுக்கு வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட் ரொம்ப குறையும். இப்போ பிஸ்னஸ் லோனுக்கு உதாரணத்துக்கு சொல்கிறேன் ஒரு 12%. இதே ஹவுசிங் லோனாக வாங்கினீங்கன்னா 8%, 7%. அது மட்டும் இல்லை, நீங்கள் வாங்குற ஹவுசிங் லோனில் உங்களுக்கு இன்கம் டேக்ஸ் எக்ஸம்ஷன்லாம் இருக்குது. நீங்கள் கட்டக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டில் நீங்கள் இன்கம் டேக்ஸ்லாம் கழிச்சிக்கலாம். இந்த மாதிரியான அட்வான்டேஜ்லாம் இருக்குது. அதனால் இதையும் அதையும் மிக்ஸ் பண்ண விட மாட்டாங்க. நீங்கள் ஹவுசிங் லோன் வாங்கினா அந்த கடனை நீங்கள் ஹவுஸ் கட்டுறதுக்கு மட்டும்தான் யூஸ் பண்ண முடியும், டைவர்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரியான சிஸ்டம் இருக்குது. அந்த சிஸ்டத்துக்கு ஃபுல் சப்போர்ட் ஃபீல்டில் பண்ணுறவங்க வேல்யூவர் தான். இப்போ இது வந்து வீடு கட்டுறவங்களுக்கு
கம்பெனி இந்த மாதிரி லோன் வாங்குறாங்களா பெரிய பெரிய ஆளுங்க. ஆமாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வந்து காஞ்சிபுரத்தில் ஒரு இடம் வச்சுருக்காரு, சரி. வந்தவாசிலையும் ஒரு இடம் வச்சுருக்காரு. வந்தவாசியில் இருக்கிறது வந்து ஒரு சட்ட சிக்கல் இருக்கிறது. அதை தூக்கிட்டு வந்து சேர்த்து மொத்தமாக 2 சொத்தையும் சேர்த்து ஒரே இதில் லோன் வாங்கிடுறாங்க. அப்புறம் பேங்க்குக்கு போயிடுது, இந்த சொத்தும் பேங்க்குக்கு போயிடுது. சரி. இப்போ இந்த மாதிரி சட்ட சிக்கல் உள்ள சொத்தெல்லாம் பேங்க்கில் எடுத்துகிட்டு போயிட்டு வச்சுட்டு லோனை வாங்கிட்டு வெளியேறாங்க. இப்போ இந்த மாதிரி வரும்போது இதில் வேல்யூரோட பங்கு என்ன? இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்கன்னா நாளைக்கு வேல்யூருக்கு பாதிப்பு வருமா, இல்லை இது வெறும் லீகல் செக்ஷனு அப்படின்னா? புரியுது உங்களுக்கு கேள்வி புரியுது. அதாவது இப்போ ஒரு வேல்யூவேஷன் ரிப்போர்ட் நாங்கள் வங்கிக்காக கொடுக்குறோன்னா நாங்கள் முதல்ல அவங்களை கேட்குற கேள்வி லீகல் ஒப்பீனியன் இருக்கா. அதாவது இப்போ பரஞ்சோதி பாண்டியன் அண்ணா வரீங்க, நீங்கள் லோன் கேட்குறீங்க, உங்கள் பேரில் ஒரு சொத்து இருக்குதா சொல்கிறீங்கன்னா லீகல் ஒப்பீனியன் என்ன சொல்லுதுன்னா, ஆமாம் இந்த ப்ராப்பர்ட்டி டிஸ்கிரிப்ஷன் இந்த வில்லேஜில் இந்த சர்வே நம்பரில் 1.5 ஏக்கர் பரஞ்சோதி அண்ணா பேரில் தான் இருக்குது அப்படின்றத கொடுக்குறது லீகல் ஒப்பீனியன். அங்கே இருந்தாங்க வேல்யூவேஷன் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம். எங்களோட ஸ்டார்டிங் பாயிண்ட்டே அதுதான். ஆனால் அந்த ஒரே காரணத்துக்காக இது லீகலை பற்றி எங்களுக்கு கவலை இல்லைன்னு நாங்கள் சொல்ல முடியாது. இதை தாண்டிய பல லீகல் சிக்கல் சைட்டில் பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ இவங்க ரோடுன்னு சொல்லியிருப்பாங்க, அங்கே ரோடே இருக்காது. ரோடுன்னு பத்திரத்தில் எழுதி கொடுத்துருப்பாங்க, அங்கே ரோடு ரியலாகவே இருக்காது. ஸோ இந்த விஷயத்தெல்லாம் வங்கிக்கு தெரியப்படுத்த வேண்டியது வேல்யூவரோட. அதாவது ஒரு டைட்டில் எப்படி டிரான்ஸ்ஃபர் ஆச்சு அப்படின்றது வேல்யூவருடைய கம்பிட்டன்சி கிடையாது, அவருடைய ஏரியா கிடையாது, அதை பற்றி பிரச்சனை இல்லை. பட் வேல்யூவரால் கண்டுபிடிக்கக்கூடிய சைட்டில் பார்க்கக்கூடிய விஷயங்கள்லாம் இருக்கலாம். அதை வந்து அதாவது இது வந்து லீகலாக வேல்யூவரோட பொறுப்பாக இல்லையான்றத விட தார்மீகமாக அது வேல்யூவருடைய பொறுப்பு. ஒரு நல்ல வேல்யூனா கண்டிப்பாக அதை பேங்க்குக்கு தெரியப்படுத்தும். இந்த மாதிரியான ஒரு விஷயம் இருக்குது, இதை நீங்கள் யோசிச்சு கொடுங்கன்றத சொல்லிடுவாங்க. இப்போ வந்து நீங்கள் லோன் நீங்கள் வந்து கரெக்டாக வேல்யூ பண்ணுறீங்கண்ணா, ஸ்ட்ரிக்டாக வேல்யூ பண்ணுறீங்க, சரியாக வேல்யூ பண்ணுறீங்க. மேனேஜர் நீங்கள் ஒழுங்காக இது கொடுத்து தான் ஆகணுன்றாரு, மேனேஜர் ப்ரெஷர் போடுறாரு, இல்லை பார்ட்டி ப்ரெஷர் போடுறாங்க. இப்படி நீங்கள் இந்த பேரலல் எக்கனாமி சொன்ன மாதிரி பேரலல் டிசிஷன், அதாவது இணையாக எடுக்க சொல்கிறாங்க. இப்போ நீங்களும் வந்து எமோஷனலுக்கு உட்பட்டவங்க தானே? ரொம்ப இது நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை வந்து நாங்கள் கேஸில் ஒரு 20% இந்த மாதிரியான ப்ரெஷர் இருக்குங்க. அதாவது என்னோட அனுபவத்தில் வருவாங்க, எம்எல்ஏ பேசுகிறாரு, இந்தாங்க ஃபோனை பிடிங்க, மினிஸ்டர் பேசுகிற எல்லாமே இருக்கும். ஆனால் நாங்கள் என்னோட பாலிசி என்னன்னா ரொம்ப சிம்பிளுங்க, என்னால் என்ன கொடுக்க முடியும் ஃபேர் வேல்யூ, அந்த ஃபேர் வேல்யூவில் ஒரு 10% வேணால் சேர்த்து கொடுக்கலாம். ஏன்னா அதுக்கு நமக்கு மார்ஜின் எப்பயுமே இருக்குது. அந்த 10% என்ன, 10 லட்சம் கேட்குறீங்களா, சரிங்க இந்த மாதிரி இது 11 லட்சம் கொடுக்கலாங்க. அதுக்கு மேலேனா இந்தாங்கன்ட்டு எல்லா பேப்பரையும் அவர்கிட்ட கட்டி நான் இது வரைக்கும் பார்த்த வேலைக்கு எனக்கு எந்த காசை வேணால் எடுத்து போகணும்னு கொடுத்துருவோம். இதான் என்னோட பாலிசி. இதில் பல விதமாக டீல் பண்ணுறவங்க இருக்காங்க. இப்போ நம்ம படப்பையிலேருந்து கூடுவஞ்சலுக்கு போகிறோம், அதில் வந்து ஒரு லே அவுட் இருக்குது, அது ஆல்ரெடி லிட்டிகேஷன் லே அவுட்டு. அது வந்து 2000 என்ன பண்ணாங்க, HDFC பேங்க் மொத்தமாக அவங்க வாங்குறவங்க லோன் கொடுத்தாங்க. அங்கே வேல்யூ பார்த்தீங்கன்னா அதிகமாக மதிப்பிட்டு அடுத்த 5 வருஷத்துக்கு போகிற மதிப்பெல்லாம் ஆகிட்டு எல்லோரும் லோனில் வாங்கிட்டாங்க. அப்புறம் அவங்க வாங்கிட்டனால சுற்றி இருக்கிற ஏரியாவும் ரேட்டு இருக்கு. இப்போ இந்த மாதிரி வேல்யூவேட்டர் அங்கே அந்த வங்கிக்கு ஒரு வேல்யூவேட்டர் கண்டிப்பாக கொடுக்குறாங்க. அப்போது இவங்களாலையும் வந்து டோட்டல் மார்க்கெட்டும் பாதிக்குது. ஆமாம், பெரிய பாதிப்பு ஏற்படும். ஆனால் ஒரு தவறான வேல்யூவேஷன் அதிகப்படுத்தி கொடுக்கறதால அதோட பாதிப்பு ஒரு வங்கி கிடையாது, ஒரு ஆளுக்கு கிடையாது, பல பேருக்கு அது உண்டு. ஒன்றும் இல்லைன்னா உங்களுக்கு தெரியாதில்ல, ஒரு டைமில் கைட்லைன் வேல்யூலாம் ஏற்றிக்கினாங்க. ஆமாம், ஏற்றிக்கினாங்க. ஆமாம். ஏன்னா மெட்ராஸில் இருக்கவங்க பிளாட் வாங்குறதுன்னா ஒரு ஃபார்முலா வச்சுருக்காங்க, கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு சேர்த்த பணத்தில் பிளாட் வாங்க. அவங்க ஃபார்முலா என்ன, கைட்லைன் வேட் 500 ரூபாவா, சொத்து 1000 ரூபாய் கொடுத்து வாங்கலாம் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் இருக்கிறாங்க. அது உருவாக்கப்பட்டிருக்கு. அதனால ஒரு காலத்தில் நிறைய இடத்துல அவ்வளோ ஒர்த் இல்லைனாலும் கைட்லைன் வேல்யூவை சில இன்க்ரீஸ் பண்ணிடுவோம். எப்படியோ, அதாவது கவர்மெண்ட் அந்த மாதிரி பத்திரங்களை போட்டு அந்த கைட்லைன் வேல்யூ அதிகமாக இருக்க மாதிரி பார்த்துருக்காங்க. ஸோ அதுக்கு டபுள் ரேட் கொடுத்து வாங்கிட்டாங்க. இன்னைக்கு காலையில் எனக்கு ஒரு பேங்க்லேருந்து ஒரு ஃபோன், சார் கைட்லைன் வேல்யூவோட குறைச்சி மதிப்பு போட்டு கொடுத்துருக்கீங்க ஒரு இடத்துல, ஏன் அந்த மாதிரி கொடுத்தீங்க? இன்னைக்கு காலையில் நடந்த ரியல் மேட்டர். ஒன்றும் இல்லை, கைட்லைன் ரேட் 402 ரூபா இருக்குது, நான் 400 ரூபா போட்டிருக்கேன்.
ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. இதுக்கே கால் பண்ணி கேட்குறாங்க, அதுக்கு விளக்கம் கேட்குறாங்க. ஆனால் என்னன்னா நம்ம வந்து கைட்லைன் ரேட் சைடில் எந்த விளக்கமும் என்னால் கொடுக்க முடியாது. அது கவர்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கு. இன்னைக்கு அந்த இடத்துல 400 ரூபாய்க்கு தான் விற்க முடியும். அதுக்கு மேலே விற்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. ஏன்னா அதுக்கு பக்கத்தில் 400 ரூபாயில் கிடைக்குது. அதே மாதிரி இருக்கிற எல்லாம் 400 ரூபாய் கிடைக்கும் போது கைட்லைன் ரேட் எவ்வளோ இருக்குன்னு நான் பார்க்க முடியாது. பல சூழ்நிலைகளில் கைட்லைன் ரேட்டை விட குறைச்சி வேல்யூ கொடுத்துருக்கோம். கைட்லைன் ரேட்டை விட 20 மடங்கு அதிகமாக வேல்யூ கொடுத்துருக்கோம். ரெண்டுமே வாய்ப்பு இருக்கு. இது நம்ம சைட்டை பார்த்து இந்த சரியான மெத்தடில் நம்ம வேல்யூவேஷன் பண்ணுறப்ப தான் இதெல்லாம் தெரிய வரும். மார்க்கெட் ரேட்டு கைட்லைன் ரேட் எல்லாம் இல்லை, ஃபேர் ரேட்டு. அதுதான் இப்போ பேசுறதுக்கு. எனக்கு இதுலேயும் நிறைய பேருக்கு ஒரு டவுட் இருக்குண்ணா. இப்போ ஒரு சொத்துல ஒருத்தர் வந்து ஒரு லேஅவுட்டு ஒரு 50 பிளாட் இருக்குது. அதில் 2 பிளாட் அவர் வங்கி கடனில் அந்த லேண்டில் வாங்குறாரு. சரிங்க. அப்போ அந்த கைட்லைன் வேல்யூ 500 ரூபாய். சரி. வங்கி கடனுக்காக வேல்யூ 800 ரூபா போட்டு அவர் வாங்குறாரு. சரிங்க. அதுக்கப்புறம் மற்றவங்களாம் 800 ரூபா கொடுத்தா வாங்கணுமா, இல்லை அதே 500 ரூபா கொடுத்து அவங்க பத்திரம் பண்ணலாம்? அவங்க 500 ரூபாய் கொடுத்து பத்திரம் பண்ணலாம். அதாவது இப்போ கவர்மெண்ட் என்ன சொல்லுது, இங்கே 800 ரூபாய்க்கு வேல்யூ போட்டு பத்திரம் பண்ணிட்டாங்க. நீங்கள் ஒப்பீனியன் கொடுத்து பேங்க் லோனுக்காக போட்டனால பத்திரம் 800 ரூபாய்க்கு போயிடுச்சு. புரியுது. அப்போ அந்த மாதிரி டைமில் நீங்கள் அடுத்து இன்னொருத்தர் அங்கே வேல்யூ கொடுக்க போகிறார் 500 ரூபா. சொல்கிறது புரியுது. இது என்னன்னா இப்போ ஒரு கைட்லைன் ரேட்டை மாற்றுறது வந்து கவர்மெண்ட் கண்டிப்பாக ஒரு டிரான்சாக்ஷன் 2 டிரான்சாக்ஷன் வச்சு பண்ணக்கூடாது. ஆனால் பண்ணுறாங்க. அதான் அதை தடுக்கிறதுக்கான வழி பார்க்கணும் தவிர இப்போ வேல்யூவர் என்ன சொல்றாரு அந்த இடத்துல, இவங்க கைட்லைன் ரேட் போட்டு வாங்குறது எல்லாமே உண்மை. அவர் கரெக்டான வேல்யூ கொடுத்துக்கணும்.